பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 9, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது போன பதிவில் இறை உணவு என்கின்ற அமிர்த உணவை பற்றி உரையாடிந்திருந்தேன். அதாவது மந்திரம் என்பது என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மண் பிளஸ் திறம் மந்திரம். அதாவது மண் என்றால் அதாவது இந்த உடலுக்குள் இருக்கின்ற மனம் அனைத்திலும் இயங்குகின்றது, கலந்திருக்கின்றது. நம் உடலில் நீர்த்தன்மையாக இருக்கக்கூடிய இரத்தம் தூய்மையானது. அந்த தூய்மையான இரத்தம் அழுக்கு அடையும் போது நமக்கு மனம் ஒருமை சிந்தனையாக செயல்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே அதை திடப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ அது பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடைந்ததுக்கு பெயர்தான் மந்திரம். இந்த மந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். ஆகவே உச்சரிப்பு மந்திரம், மகா மந்திரம் என்பது ஒரு ஆபத்து காலத்தில் நாம் ஒரு அவசர காலகட்டத்தில் நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, இறை சிந்தனைக்கு போக அந்த ஒருநிலைப்படுவதற்காக மந்திரம் ஒரு சில நொடி பொழுது சொன்னால் நம் மனம் சஞ்சலப்படுவது, கொஞ்சம் அழுக்கு நீங்கி கொஞ்சம் தூய்மையான ரத்தம் ஓடுவதற்கு ஒரு வேகம் கிடைக்கும். அவ்வளவுதான். அது எல்லா நேரமும் பயன்படுமா என்றால் இல்லை. ஆகவே அவரவர் உடலில் உள்ள இரத்தம் தூய்மையாக இருக்க அவரவர் உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அந்த தூய்மையாக வைத்திருக்கும் போது அந்த மனமானது செம்மையாகி அந்த மனமானது பக்குவப்பட்டு இந்த உடல் உறுதியாக்கப்படுகிறது. இதுவே மந்திரம். ஆகவே மந்திரம் என்பது நாம் மனப்பாடம் பண்ணி சொல்வதனால் நமக்கு பலன் ரொம்ப ரொம்ப குறைவு. செயல்வழி கல்வியில் இல்லாதது எதுவுமே நமக்கு பயன்படாது. ஆகவே தன்னுடைய ஆசிரியர் என்ன செயல்வழி கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுதான் நமக்கு அழியா புகழை தரும் இந்த உடலுக்கு என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உடல் பக்குவமடைய காலங்கள் எடுக்கும், உண்மைதான். அது தெரியாமல் அதுக்கான தந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தந்திரம் என்னவென்று ஆசிரியர் தான் கூறி செல்வார்கள். அந்த ஆசிரியரை அன்பு செய்து பணிவோடு பண்போடு அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த பணியை பொய் இல்லாமல் உண்மையாக இருந்து அதை செய்து கொடுக்கும்போது அவரவர் உடலுக்கு உண்டான கல்வி அறிவை இந்த உடலானது வரமாக பெற்றுக்கொள்கிறது. அப்போ இதுவே மந்திரமாகின்றது. இந்த மந்திரத்தை தந்திரமாக பயன்படுத்த அறிய வேண்டும். அந்த தந்திர அறிவை பெற்றவர்கள்தான் பிற்காலத்தில் ஒரு ஞான வழிபாதைக்கு ஆசிரியராக மாறுகின்றார்கள். ஆகவே மந்திரம் என்பது வெறும் உச்சரிப்பில் மட்டுமல்ல, செயல்வழி கல்வியில் உடலான இதில் உள்ள இரத்தம் தூய்மையாக்கப்பட்டால் அது உறுதியாக்கப்படுகிறது என்பதுதான் மந்திரத்தின் உட்பொருள் ஆகின்றன. எனக்கு இறைவன் கொடுத்த உத்தரவில் வந்த விளக்கத்தை நான் இதில் அளித்துள்ளேன். ஆகவே எனக்கு இறைவன் கொடுத்த பொருள் இதுதான். மற்ற எந்த விளக்கமும் எனக்கு தெரியாது என்பதை நான் இதில் அறிவித்துக் கொள்கிறேன். இறைவன் தந்த இந்த விளக்கத்தை உண்மையாக சத்தியத்தின்படி நான் அறிவித்திருக்கின்றேன்.
இதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.